தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர்களில் முக்கியமானவராக இருக்கிறார் டி ராஜேந்தர். இவர் ஒரு தலை ராகம், என் தங்கை கல்யாணி, ரயில் பயணங்களில், உயிருள்ளவரை, உஷா போன்ற பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். இவருடைய படங்களில் ஆபாச காட்சிகள் எதுவும் இருக்காது என்பதால் இவரது படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மிகவும் பிடித்தமான படமாக இருக்கும். இந்நிலையில் சினிமா பத்திரிகையாளரான வலைப்பேச்சு அந்தணன் ரஜினியிடம் டி ராஜேந்தர் கோபப்பட்ட சம்பவம் குறித்து ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அதில் நான் டி ஆர் ராஜேந்தரிடம் வேலை செய்து கொண்டிருந்தேன். அவர் அப்போது டெரர் பீஸாக இருந்தார். இப்போது காமெடி பீஸாக மாறிவிட்டார். அன்று டிஆர் என்று சொன்னாலே அனைவரும் பயந்து ஓடுவார்கள். அதற்கு காரணம் பொசுக்கு கோபப்பட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பித்து விடுவார். இந்த நேரத்தில் ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவர் படப்பிடிப்பில் வீட்டிற்கு சென்று விட்டதாக செய்தி வந்தது. இதை கேள்விப்பட்ட டி ராஜேந்தர் உடல் நலம் குறித்து விசாரிப்பதற்காக வி.கே. சுந்தரை அழைத்து ரஜினிக்கு போன் போடு என்று சொன்னார். அப்போது வி.கே. சுந்தர், நாங்கள் டி ராஜேந்தர் வீட்டிலிருந்து பேசுகிறோம், ராஜேந்தர் ரஜினியுடன் பேச விருப்பப்படுகிறார் என்று சொன்னார். அப்போது ரஜினியின் மேனேஜர், உங்களை திருப்பி அழைக்கிறோம் என்று போனை துண்டித்து விட்டார். ஏனென்றால் ரஜினியின் ரசிகர்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு பெயரை சொல்லி பேசுவார்கள் என்பதால் மேனேஜர் அப்படி கூறினார். உண்மையில் அது டிஆர் நம்பர் என்று தெரிந்ததும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு போன் கால் வந்தது. அந்த போன் காலில் பேசியவர், நாங்கள் ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து பேசுகிறோம், சரவணன் சார் உங்களிடம் பேச வேண்டுமாம் என்று சொன்னார். இதனை அடுத்து பதறிப்போன டி ராஜேந்தர் போனை வாங்கி பேச மறுமுனையில் நான் ரஜினி பேசுகிறேன் என்றதும் டிஆர் கடுப்பாகிவிட்டார். எதுக்கு ரஜினி ஏவிஎம் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு பேசுறீங்க, இப்படி எல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க என்று கடுமையாக திட்டுவிட்டு போனை துண்டித்து விட்டார். அதன் பின் கிட்டத்தட்ட 4 முறை ரஜினி தரப்பிலிருந்து போன் வந்த போதும் போனை எடுக்காமல் இருந்த டிஆர் ஒரு கட்டத்தில் மனமிறங்கி போனை எடுத்து நலம் விசாரிக்க இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.